ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரஞ்சன் கவிதைகள். இன்றைக்கி ஒரு தக்காளி தொக்கு, இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு தக்காளி தொக்கு பார்க்க போகிறோம். என்னென்னா, இது ஊருக்கெல்லாம் எடுத்துன்னு போனால் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கான தக்காளி தொக்கு. இதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, எண்ணெயிலே வதக்க போகிறோம். மொத்த தக்காளியும் முழுசாக தக்காளியை போட்டு வதக்க போகிறோம். அதுதான் இதோட ஹைலைட். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கேன், கடுகு போட்டிருக்கேன். இது மாதிரி தக்காளியை வந்து முழுசாக வதக்கி செய்கிறப்ப நமக்கு வந்து தக்காளி தொக்கு ரொம்ப நாள் ஆனாலும் கெடுக்கப்படாது. இப்போ நம்ம இதை முழுசாகவே வதக்கி எடுத்துகிட்டு போகிறோம் எண்ணெயில். இப்போ இருக்க நம்ம தக்காளி வந்து எண்ணெயிலே வதக்கின்னு இருக்குது. இப்போ இந்த மாதிரி எண்ணெயிலே வதக்கி செய்கிறப்ப நம்ம தக்காளி தொக்கு ரொம்ப நாள் ஆனாலும் கெடவே கிடாது. இப்போ பாருங்க, எண்ணெயிலே நம்ம தக்காளி நல்லா தோல் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்க, இந்த தக்காளி ஜாரில் சேர்த்து அரைச்சின்னு வந்துட போகிறோம். இந்த மாதிரி எண்ணெயிலே வதக்கி செய்கிறப்ப ரொம்ப நாள் தக்காளி தொக்கு நமக்கு கிடவும் கிடாது. இப்போ நம்ம தக்காளி தொக்குக்கு வெங்காயம் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இப்போ நம்ம வந்து இதில் வந்து இடித்து வச்ச பூண்டு சேர்த்து ஏற்கனவே எண்ணெய் இருக்குது, அந்த எண்ணெயிலே வதக்கி போகிறோம். ஏற்கனவே நம்ம தக்காளி வதங்க சேர்த்த எண்ணெயிலேயே இந்த பூண்டையும் சேர்த்து வதக்கலாம். பூண்டு நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தக்காளி இங்கே பாருங்கள், நம்ம தக்காளி எண்ணெயிலே வதக்கி அரைச்சி வச்சு. இது ரொம்ப நாள் ஊருக்கு எங்கன்னா போகிறோம், ஒரு 4 நாள் டூர் போகிறோன்னா இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போங்க. சூப்பராக இருக்குது இந்த தக்காளி தொக்கு. இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு எடுத்துகிட்டு போங்க. இங்கே பாருங்க, நம்ம முழு பூண்டை வந்து இடித்து தோலோடு சேர்த்துருக்கோம். சூப்பராக இங்கே பாருங்கள், நம்ம முழு பூண்டு இதுலேயே கருவேப்பிலையும் போட்டு எண்ணெயிலே வதக்கிறோம். வெங்காயம் இதில் சேர்க்கவே இல்லை இந்த தக்காளி தொக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளியே சேர்த்துக்கணும். இதில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. அரைச்சி வச்ச தக்காளி சேர்த்தாச்சு. இதில் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டு சாம்பார் பொடி கொஞ்சம், ஒரு 1.5 ஸ்பூனு. நம்ம தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்து நம்ம தொக்கு கொதிக்க வச்சு இறக்கிட்டால் நம்ம சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள், சூப்பரான நம்ம தக்காளி தொக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம வெளியூருக்கு எதுனா எடுத்துன்னு போகிற மாதிரி இருந்தால் இன்னும் கட்டியே நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ நான் டிஃபனுக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே இந்த தக்காளி தொக்கு ஊருக்கு எடுத்துன்னு போகிற மாதிரி இது சூப்பராக இருக்கும். 10 நாள் ஆனாலும் கிடாது. இன்னும் கொஞ்சம் சுண்டை வச்சு இது பண்ணி எடுத்துட்டோம்னா நம்ம ஊருக்கு போகிற மெத்தடில் கன்சிஸ்டன்சியில் ரெடி ஆகிடும். இப்போ நான் வந்து வீட்டுக்கு தான் யூஸ் பண்ணுறதுனால நான் கொஞ்சம் தனியாகவே எடுத்துக்கிறேன் இந்த குழம்பை. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். வேணுன்றவங்க கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்குங்க. இந்த ஸ்வீட்னஸ் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும் நம்ம தக்காளி தொக்கு. செம்ம டேஸ்ட்டாக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். சூப்பரான ஊருக்கு சோறு கட்டுற தக்காளி தொக்கு.